கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்றைக்கி காலையில் சில நண்பரோடு பேசும்போது அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி. எப்போ பார்த்தாலும் இந்த முஸ்லீம்கள் இந்த பிஸ்மில்லா ரஹ்மானையும் பிஸ்மில்லா ரஹ்மானையும் சொல்கிறீங்களே, அது என்னங்க அப்படி உயர்ந்து சொல்லா? அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா? அவ்வளவு இது பக்குவமாக சொல்கிறீங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சொல்லிட்டு தான் செய்கிறீங்க. உணவு உண்ணும்போது கூட பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லிட்டு தான் நீங்கள் உணவு உண்றீங்க. அப்படி என்னங்க அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம் என்னான்னு எனக்கு தெரியாது. இது இயற்கையாக வந்திருக்கலாம், இல்லை பல பேர் சொல்ல போது நீங்கள் கேட்டு சரி இதுக்கு என்ன தான் அர்த்தம் இந்த வார்த்தைக்குன்னு தெரியணும்னு ஒரு ஆசையம் பட்டிருக்கலாம். அது என்கிட்ட கேட்டுக்கிறீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக குரான் எடுத்து படித்தாவே அந்த பிஸ்மில்லா ரஹ்மான்றைக்கு அர்த்தத்தை அல்லாவே குரானில் சொல்லுவான். நாங்கள் நீங்கள் பழைய காலத்து மனுஷனாக இருக்கிறீங்க, பிஸ்மில்லா ரஹ்மான் எப்படி அல்லா பதில் சொல்லுவாங்கிறீங்க அப்படின்னா கேட்குறாரு. பிஸ்மில்லா ரஹ்மானுக்கு அல்லா பதில் சொல்லுவானா? அல்லா தான் பதில் சொல்கிறான். அல்லா அய்யுல் கையும், உயிரோடு இருப்ப நித்திய ஜீவன். அவனுடைய வார்த்தையும் செத்து போகாமல் இருக்குது, உயிரோடு இருக்குது. அல்லா உயிரோடு இருக்கான்னா அவனுடைய வார்த்தை இந்த குரான் உயிரோடு இருக்குது. அப்போ அவன்கிட்ட கேட்கலாம், கேட்கும்போது அவன் பதில் சொல்லுவான். சொல்கிறேங்கிறான், என்கிட்ட கேளு நான் பதில் சொல்கிறேன், நீ ஏன் அங்கங்கே என்கிட்ட கேளுங்கிறான். அப்போ குரான் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு முழுசாக அர்த்தம் ரொம்ப சுலபமாக தெரிஞ்சிடும். என்னை விட அழகாக சொல்லக்கூடிய யார் இருக்கானா அப்படின்னு நல்லாவே கேட்குறான். என்னை விட அழகாக சொல்லக்கூடிய, என்னை விட புரிதலாக சொல்லக்கூடிய யார் உண்டா? என்னை விட சத்தியத்தை சொல்லக்கூடிய யார் உண்டா அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்கும் போது நம்ம டைரெக்டாக பேசலாம். இறைவன் கேட்கலாம், பிஸ்மில்லா ரஹ்மானை ஏன் சொல்லணும் அவர் கேட்டார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று கேட்டார். இந்த சாப்பிட்றீங்களே, சாப்பிடும்போது பிஸ்மில்லா ரஹ்மானி சொல்கிறீங்களே, அது சொல்லுன்னா உங்கள் சோறு இறங்காதா, உங்களோட உணவு ஜீரணம் ஆகாதாங்கிறாரு. அதுக்கு உதாரணம், கடவுள் இல்லைங்கிறவனும் சாப்பிட்றான், பிஸ்மில்லா ரஹ்மானி சொல்ல மாட்டாங்க. சொல்லாத அவர்கள், பிஸ்மில்லா ரஹ்மானி சொல்லாத அவர்கள், அவர்களுக்கு எப்படி உணவு இறங்குதோ, அவர்கள் எப்படி வாயால் சோறு உண்கிறார்களோ சாப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு எப்படி ஜீரணமாகுதோ அதுபோல் தான் நாங்களும் வாயால் சாப்பிட்றோம், உணவு உங்களுக்கு ஜீரணமாகுது. அப்போ இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொன்னால் தான் உணவு இறங்கும் ஜீரணமாகும் சொல்கிறது நீங்கள் தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. அப்படி இல்லை, எல்லாரும் இறைவன் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் சொன்னது, எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை நீ படிச்சுப்பார், விரும்பினா ஏற்றுக்க, விரும்பினா நிராகரி அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போ இது வார்த்தையை பார்க்கும்போது பிஸ்மில்லாஹி, பி இஸ்மு இல்லாஹின்னு வருது. அப்போ இந்த பி கொண்டு, அதை கொண்டு, எதை கொண்டு? பிஸ்மி, பேரை கொண்டு. இஸ்முனா பேர். அப்போ பிஸ்மி, அந்த பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எந்த பெயரை கொண்டு? பிஸ்மி இல்லாஹி, அல்லாவை கொண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை கொண்டு தான் ஆரம்பம் செய்கிறேன். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடைய அல்லாவின் திருநாமத்தால் நான் செய்கிறேன், ஆரம்பம் செய்கிறேங்கிற அர்த்தம். அப்போ இந்த வேர்டு, இந்த ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை போவான். பி கொண்டு, இஸ்மு பெயரை கொண்டு, அல்லாஹி பிஸ்மில்லாஹி. அப்போ அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன்னா ஏன் இந்த முஸ்லீம் மட்டும் சொல்கிறாங்க? ஒட்டுமொத்த மக்களும் சொல்ல வேண்டியதானே? அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கு இது போய் சேரலன்னு அர்த்தமா? அப்படி கூட வச்சுங்க, சேரலன்னு கூட வைக்கலாம். இல்லை ஒட்டுமொத்த மக்களும் இதை அறியாமையில் இருக்கலாம், இல்லை இது எதுக்குப்பா நம்ம அறிஞ்சிக்கணும்னு நினைக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். இது என்னதான் சொல்லுது அப்படின்னு ஒரு ஆய்வும் நடத்தலாம். அப்போ எந்த ஆய்வு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நடத்த நினைக்கிறீங்களோ, அப்போ இந்த பிஸ்மில்லாஹி இந்த வேர்டு திருக்குறானில் இறைவன் எப்படி நமக்கு பதில் சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பி இஸ்மி, இறைநாமத்தை கொண்டு, அந்த இஸ்மு நாமத்தை கொண்டு, பெயரை கொண்டு, லில்லாஹி அல்லாவின் பெயரை கொண்டு அப்படிங்கிறான். அப்போ இசுமை கொண்டு, இந்த பெயரை கொண்டு, எந்த பெயருங்கும் போது அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ் என்னுடைய பெயரை கொண்டு, அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம கட்டளையிடுறான். அப்போ அந்த கட்டளை 20 நம்முடைய நம்பிக்கை
மேலும் வலுப்படுது. அப்போ மேலும் நம்பிக்கை வலுப்படுதுன்னா அதுக்கு அர்த்தமும் இருக்கணும். நம்முடைய நம்பிக்கைக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம நம்பிக்கைக்கு அது அதிகமான உதாரணங்களை பொருந்தி இருக்கணும். நம்முடைய நம்பிக்கையை அது திங்கிங் பண்ணுற பாருங்க, நம்ம நம்பிக்கை அதுக்கு கூடுதலான ஒரு எவிடன்ஸை கொடுத்து நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காகும். அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கும் போது அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ பி இஸ்மி பேரை கொண்டு லில்லாஹி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிச்சிடலாம். அப்போ அந்த அல்லாஹ்னா யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாதான் இதனுடைய தாத்பரியம், இதனுடைய உண்மையான விளக்கம் தெரியும். அப்போ அல்லாஹ்னா யார் அப்படிங்கும் போது இங்கே குரானில் அல்லாங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 இடத்துல வரும் குரானில் மட்டும் அல்லாங்கிற வார்த்தை. அந்த அல்லாங்கிற வார்த்தையெல்லாம் தனியாக எடுத்து அதனுடைய அர்த்தத்தை பார்த்து இதில் சேர்த்திங்கன்னா அந்த அல்லாவுக்கு மீனிங் அல்லாவே கொடுத்துருவான். வேறு யாரும் கொடுக்கல, எந்த மனுஷனாக கொடுக்க முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்கிற வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல வருதோ அவைகளை ஒன்றாக நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், கோர்வை எடுத்து பார்த்து பாருங்கள், அல்லாஹுக்கு விளக்கம் தெரியும். அல்லாஹு அப்படிங்கிறான். அப்போ அந்த அல்லாஹு தன்னை எப்படி மனிதனுக்கு உதாரணத்தோடு காட்டுறான் பாருங்கள். அப்போ மனித சமுதாயம், ஒட்டுமொத்த மனித சமுதாயம் தன்னுடைய இஷ்டத்திற்கு கடவுளை உண்டு பண்ணி கடவுளுக்கு பேர் வைத்து இதான் என்னுடைய கடவுள், இதான் என்னுடைய கடவுள் என்று மனிதன் கடவுளை பிரிக்கிறான். அந்த பிரிவினை கொண்டு சந்தோஷப்படுறான், இதான் என் கடவுள் அப்படிங்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்ன, ஆதாரம் அவங்ககிட்ட இருக்குதா இல்லையா என்பதுக்கு அவங்களுடைய வேதமே சொல்லும். கடவுள் ஒன்று தான், இறைவன் ஒன்று தான், லாகு ஒன்று தான், கர்த்தர் ஒன்று தான். அப்போ ஏன் பல பிரிவுகள் ஆச்சுனாக்கா அந்த பிரிவுகளையும் பெயர்களை உண்டாக்கியது மனிதர்கள் தான் என்பதை இறைவன் 53வது அத்தியாயத்தை தெளிவாக சொல்லி காட்டுவோம். அப்போ தான் அதுக்காக தான் அந்த அல்லாங்கிற வார்த்தை குரானில் எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த அல்லாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இந்த மனிதன் உண்டாக்கினா பாருங்க கடவுள், அந்த கடவுளுக்கு இலாகுன்னு பேர். இலாகு இலாகுன்னு பேர். இலாகுன்னா மனிதன் தன்னுடைய கையால் ஒரு உருவத்தை வரைந்து அல்ல உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உருவமில்லாத, உண்மையிலே உருவம் இருக்குது, அந்த உருவமில்லாத இறைவனை தன்னுடைய திருப்திக்காக, தன்னுடைய மூதாதையர்களுடைய திருப்திக்காக, தங்கள் மூதாதையர்கள் வழிபட்டார்கள் என்ற அந்த ஒரு காரணத்தை காட்டி அந்த இலாகு என்று நமக்கு அறிமுகப்படுத்தினான். மனுஷனே அறிமுகப்படுத்தான், இதான் இலாகு. இலாகுனா வணங்கப்படும் பொருள், வணக்கத்துக்குரிய பொருள் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த இலாகு என்பது ஒரு பொருள் தான். அந்த பொருளுக்கு உயிர் இருக்குதா? இல்லை. அந்த பொருள் பார்க்குமா? பார்க்காது. ஏன்னா இவனால் செஞ்சது எப்படி பார்க்கும்? மனுஷனால் செஞ்சது எப்படி பார்க்கும், எப்படி கேட்கும்? அப்போ தான் சொன்னான் இறைவன், இலாகு என்பது கேட்கக்கூடியதா, பார்க்கக்கூடியதா? இல்லை. அப்போ அது இலாகு இல்லைங்கிறான். இலாகு இல்லை, நீ சொல்கிற இலாகு இல்லை. அப்போ யார் இலாகு அப்படின்னா இறைவன் குர்ஆனில் சொல்லும்போது இலாஹின்னாஸ், மனிதர்களுடைய இலாகுங்கிறான். அதாவது மனிதர்கள் ஒரு கடவுளை ஏற்படுத்துகிறான், அறிமுகப்படுத்துகிறான், தன் கையால் கடவுளை செய்கிறான், அதை வணங்குறான், அதை துதிக்கிறான், அது வழிபாடு செய்கிறான். என்னுடைய மூதாதையர்கள் வழிபட்ட மெத்தடு, என் மூதாதையர்கள் காட்டி தந்தது, ஆகவே என் மூதாதையர்கள் வழிபாடில் தான் நான் நிலைத்திருப்பேன், இதான் என்னுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி அந்த இலாகுக்கு வழிபாடு பண்ணுறான். அப்போ இந்த இலாகை யார் செய்கிறான்? மனுஷன் செய்கிறான். அப்போ இங்கே இறைவன் என்ன சொல்கிறான்? குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம் குல் அவுது பின்னாஸ், மனிதனுடைய இரட்சகனும் பாதுகாப்பு தேடுகிறேன். குல் சொல்லு, அவுது பில்லாஹி மீன ஷைத்தான் ரஜீன் அப்படின்னு வரும். அப்போ இது குல் அவுது பிரபின்னாஸ், மனிதனுடைய இரட்சகனும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அதே இடத்துல இறைவன் வரும்போது இலாஹின்னாஸ், அடுத்த லைனு இலாஹின்னாஸ். இலாகுன்னா நீ சொல்கிற இலாகு, அந்த இலாகு யாருன்னா மனிதனுடைய இலாகாக இருக்கணும். மனிதனால் உருவாக்கப்பட்ட இலாகாக இருக்கக்கூடாது, மனிதனுடைய இலாகாக இருக்கணும். அப்போ மனிதனுடைய இலாகுனா யார்? மனிதனால் படைக்கப்படாது, மனிதனால் உருவம் கொடுக்கப்படாது, மனிதனால் வரையறுக்கப்படாது, மனிதனால் சொல்லப்படாத லாகு யாரோ அந்த லாகு தான் இன்னாஸ், மனிதனுடைய கடவுள், மனிதர்களுடைய இரட்சகன், மனிதர்களுடைய
கர்த்தர். அப்போ மனிதருடைய இலாகுங்கும் போது என்ன சொன்னான், மனிதர்களை இறைவன் இந்த லாகு தான் படைத்தான். ஆகவே இலாகின் நாஸ், மனிதரை படைத்த கடவுளை நீ துதி, மனிதனை படைத்த கடவுளுக்கு நீ நன்றி செலுத்து, மனிதனை படைத்த கடவுளுக்கு நீ வழிபடு அப்படிங்கிறான். இலாகு இன்னாஸ், மனிதன் உருவாக்கல, மனிதனை உருவாக்கிய கடவுளை நீ வணங்கு, நீ வழிபடு, நீ நட, அவனை துதி, அவனுக்கு நன்றி செலுத்துங்கிறான். அப்போ நன்றி செலுத்துங்கிற வார்த்தையை இறைவன் எப்படி சொன்னால், தன்னை அறிமுகப்படுத்தின மக்களுக்கு சொன்னால், உன்னை அறிமுகப்படுத்திய இறைவனை நீ வணங்கு. இதான் இலாகின் நாஸ், மனிதனுடைய ரட்சகன். என் பொருள்ப்பா இது என் வீடு, என் கையால் செஞ்சேன். அதே மாதிரி லாகின் நாஸ், இந்த மனுஷன் நான் தான் படைச்சேங்கிறான். எப்படி நாம் ஒரு பொருளை, இப்போ இந்த பொருளை நான் தான் படைத்தேன், இந்த லாக நான் தான் படைச்சேன், நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி சொல்ல, மனிதனை படைத்தது நான் தான். இலாகின் நாஸ், மனிதனை படைத்த இறைவனை நீ வணங்கு, துதி, நம்பிக்கைக்குள், அவனுக்கு நன்றி செலுத்து அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இலாகின் நாஸ், மனிதரை படைத்த இறைவன்கிறான். அப்போ இந்த லாகுக்கு அழகான வார்த்தை அர்த்தம், இந்த லாகுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. மனிதனால் கண்டுபிடித்தது, மனிதனால் செய்யப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதனால் சொல்லப்பட்டது, இவை அனைத்தும் இலாகிலை. இலாகின் நாஸ், மனிதனை எவன் படைத்தானோ அவன்தான் அந்த மனிதனுடைய இரட்சகன், கர்த்தர், கடவுள். அதான் இலாகின் நாஸ். அந்த இலாகத்தான் இறைவன் சொல்கிறான் அல் இலாகு. அந்த இலாகு எந்த இலாகு? மனிதனை படைத்த இலாகு. எந்த இலாகு? இந்த வானத்தையும் பூமியை படைத்த இலாகு. எந்த இலாகு? இந்த வாமனத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரன். லஹு மாஃபி சமாவாத்தி வம்மா ஃபுல்லர், இந்த வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரன் தான், இடைப்பட்டது நான் தான். இப்போ நம்ம சொல்லும் பாரு, இந்த வீடு என்ன சொந்தம், இந்த கார் எனக்கு சொந்தம், இந்த பொருள் எனக்கு சொந்தம் அப்படின்னு நீ சொந்தம் கொண்டாடுறிய, அதுபோல் இறைவன் ஒன்று அத்தனையும் சொந்தம் கொண்டாடுறான். சொல்லி காட்டுற மாதிரி எல்லாத்துக்கும் தான். இந்த வானம் எனக்கு சொந்தம், இந்த பூமி எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவைகளை உன்னுடைய வாழ்வதற்காக உனக்காக நான் படைத்தேன். அப்போ படைத்ததற்கு லாகின் நாஸ், மனிதனுக்காக. அப்போ மனிதனுக்காக எதையெல்லாம் படைத்தேனோ அந்த படைப்பினை கொண்ட இறைவனை இலாகவே நீ வணங்கு. அதான் அல் லாகு. அல் ப்ளஸ் லாகு, அந்த லாகு, வெறும் லாகு இல்லை, அந்த லாகு. அல்லாஹு, அல்லுனா தி, சர்டன், தி சுட்டி காட்டுறது, அல்லாஹு, அந்த கடவுள். இந்த வானத்தை பாரு, இந்த வானத்தை பாரு, ஓவலாக இருக்குது. இந்த வானத்தை ஏதாவது தாங்கி நிற்குதா? தூண் இருக்குதா? தூண் இல்லாத ஒரு வானத்தை பாரு. இது எப்படி படைக்கப்பட்டது? அந்த படைப்பானம் தான் லாகு, அல் லாகு, அந்த லாகு. அந்த வானத்தை பாரு, இதில் ஏதாவது கிராக் இருக்கா, ஓட்டை இருக்கா, உடச்ச இருக்கா? இல்லை. அப்படி ஓட்ட உடச்ச இல்லாத வானத்தை படைத்தவன் தான் லாகு, அந்த லாகு. அல்லாஹ், அல் ப்ளஸ் லாகு, அல்லாஹ். அந்த லாகுவை நீ துதி, அந்த லாகுவைக்கு நன்றி செலுத்து. ஏன் நன்றி செலுத்தணும்? இவை அனைத்தையும் உனக்காக கொடுத்தான். ஒரு இடத்துல இறைவன் சொல்லும் போது அல்லாஹு சமதுமா, அல்லாஹு அல் ப்ளஸ் லாகு, அந்த லாகு சமது, தேவையற்றவன். எது தேவையற்றவன்? நீ செய்கிற அந்த பூஜை புனஸ்காரம்லாம் தேவையற்ற நீ சொல்லு, இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம். ஆனால் இவைகளை படைப்பதற்கு முன்பு, உன்னை படைப்பதற்கு முன்பு, இந்த பூமியை படைப்பதற்கு முன்பு, இந்த வானத்தை படைப்பதற்கு முன்பு, அனைத்தையும் படைப்பதற்கு முன்பு நீ சொல்கிற பஞ்சபூதம் இருக்கு பாரு, நீர், நிலம், காற்று, வானம், பூமி, இவ்வளோ இருக்கு. இந்த பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதம் எல்லாத்தையும் படைப்பதற்கு முன்பு இந்த பஞ்சபூதங்கள் எனக்கு தேவையில்லை. அல்லாவுக்கு நெருப்பு தேவையா? தேவையில்லை. அல்லாவுக்கு காற்று தேவையா? தேவையில்லை. அல்லாவுக்கு ஒளி தேவையா? தேவையில்லை. அல்லாவுக்கு அந்த வானம் தேவையா? தேவையில்லை. இவை அனைத்தையும் படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எப்படி இருந்தான்? அல் ப்ளஸ் லாகு, அந்த லாகு சமது. இவை அனைத்தும் அவனுக்கு தேவையற்றது. இந்த 5 பூதங்களும் அவனுக்கு தேவையற்றது. அப்போ இவைகள் இல்லாமல் நீ வாழ முடியாது. காற்று இல்லாமல் நீ வாழ முடியாது, தண்ணி இல்லாமல் நீ வாழ முடியாது, நிலம் இல்லாமல் நீ வாழ முடியாது, இவ்வளவு இல்லாமல் நீ வாழ முடியாது. அப்போ இவ்வளவையும் உனக்கு செய்து கொடுத்து உன் வாழ்க்கைக்கு கொடுத்தனே, அப்படிப்பட்ட இலாகு, இந்த இலாகை நீ துதி, நீ நினைத்து பாரு, நீ நன்றி செலுத்து அப்படிங்கிறான்.
அதான் பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எந்த காரியத்தை நீ செஞ்சாலும் அவனுடைய திருநாமத்தை கொண்டு தான் செய்யணும். ஏன்னா அந்த திருநாமத்துக்கு உரியவன் தான், அந்த பொருளுக்கு உரியவன் தான். சாப்பிட்றோம் இந்த உணவு சொல்கிறோமே, நான் சேத்துல காலை வச்சா தான் நீ சோத்தில் கையை வைக்கணும். அந்த சேத்தை கொடுக்குறது யார்? அந்த சேர் எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. அப்போ அந்த பூமியை படைத்த இறைவா உனக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பூமி இல்லைன்னா இந்த உணவு இல்லை, இந்த உணவு இல்லைன்னா விவசாயம் இல்லை. அப்போ எல்லாரும் வேணும், எல்லாரும் வேண்டும். ஒருவரை கொண்டு தான் ஒருவரோடு இணைந்து பின்னப்பட்டு வாழ்கிறோம் என்றால் இவை அனைத்திற்கும் உதவியாளனாக அல்லாஹ் நீ தான் வணக்கத்துக்குரியன். ஆகவே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நாங்கள் இவைகளை உண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய திருநாமத்தை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆற்றுகிறோங்கிறோம். இந்த வார்த்தை சுலைமான் நபி இருக்காங்க பாருங்கள், அவங்க ஒரு ராணிக்கு சொன்னது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு. பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு. அவன் யார்? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையும். இதை பின்னால் பார்க்கலாம். இன்னும் இந்த பிஸ்மில்லாஹிக்கு இன்னும் வரல. இன்ஷா அல்லாஹ் இதை இன்னும் ஒரு 2 நாளில் தொடர்ச்சியை பார்க்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.